அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் முதலமைச்சராவது உறுதி. வெளியான அதிரடி கருத்து கணிப்பு முடிவுகள். மீண்டும் ஆட்சியை அமைக்கும் திமுக கூட்டணி. தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக சமீபத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என்று அனைத்து கட்சிகளுக்கும் அதிர்ச்சியையே கொடுத்திருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மே 4இல் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தேர்தல் கால நிலவரமானது என்னவாக இருக்கிறது என்று சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தொகுதி வாரியாக வெளியிடப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் முழுமையான கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 98 தொகுதிகளில் எளிதில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அதிமுக கூட்டணியானது 91 தொகுதிகளில் எளிமையாக வெல்ல வாய்ப்பிருக்கிறதாம். தவேக 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இதில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் எளிதாக வெல்வார் என்றும், திருச்சி கிழக்கில் கடும் போட்டி இருந்தாலும் கூட இறுதியில் விஜய் வெல்ல வாய்ப்பிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் வெல்ல வாய்ப்பில்லை என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடியில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இது தவிர 43 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவு வருகிறது. இந்த 43 தொகுதிகள் தான் தமிழகத்தின் ஆட்சியை நிர்ணயம் செய்ய உள்ளதாக இந்த கருத்து கணிப்பு முடிவினை சமீபத்திய ஒரு பத்திரிகை நிறுவனமானது வெளியிட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் ஒரு புதிய சர்வே அரசியல் சூழ்நிலையை கிளறிவிட்டுத்தான் உள்ளது. 234 தொகுதிகளில் யார் எத்தனை சீட்டுகளை கைப்பற்றுவார்கள் என்ற கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் ஒரு குழப்பமாகத்தான் இருந்து வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் மறுபக்கம் பார்த்தால் மேலும் தற்போதைய அரசுக்கு எதிரான மனநிலை மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வாக்கு பிளவு ஆகியவை தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்களும் கருதுகின்றனர். இந்த அனைத்து காரணங்களும் சேர்ந்து இந்த முறை தேர்தல் முடிவு கடைசி நிமிடத்திற்கே தள்ளப்படும் என தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணத்தினால் தமிழக அரசியல் களம் இன்று அதிக பரபரப்புடன் காணப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அதை அப்படியே அறுவடை செய்யலாம் என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு கொண்டிருந்த வேளையிலோ டெல்லி வீசிய ஒரு அதிரடி பந்து ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் மாற்றியிருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது மத்திய அரசின் தொகுதி மறுவரை விவகாரம் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் மிக முக்கியமான மோதல் புள்ளியாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டின் அதிகார மையத்தை வடமாநிலங்களை நோக்கி நகர்த்தும் ஒரு முயற்சி என்று கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தென்னிந்திய அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே ஏற்படுத்திவிட்டது. இதற்கு இடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்சி நிர்வாக குறைபாடுகள் மற்றும் ஆன்டி இன்கம்பன்சி மீதுதான் மையம் கொண்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தொகுதி மறுவரையறை எனும் பூதம் கிளம்ப களமே தலைகீழாக மாறிவிட்டது. தற்போது அதிமுக தலைமையை கிடுகிடுவென ஆட்டி படைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அங்கேதான் அதிமுக சறுக்கலாகி இருக்கிறது. தொகுதி மறுவரைய விவகாரத்தில் திமுக களம் கண்டு போராட்டம் தீர்மானம் என அதிரடி காட்ட அதிமுகவோ ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறது என்று கூட சொல்லலாம். விராலிமலை தொகுதி திமுக வேட்பாளர் கே செல்லப்பாண்டியனின் அண்ணன் அன்புச்செல்வன் உள்ளிட்ட 1000 பேர் அதிமுகவில் தற்போது இணைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுகிறது என்றும் கூறப்படுகிறது. இதில் திமுக ஆட்சியை தக்க வைத்து கொள்ள போராடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல அதிமுக ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருவதும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் புதிதாக இணைந்த தவேகவும் ஆட்சியை பிடிக்கும் கனவில் மிதந்து வருகிறது என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகின்றனர். இதே கனவுடன் ஏற்கனவே கட்சி தொடங்கிய நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது ஒரு பக்கம். இந்த நிலையில் புது காம்பினேஷனாக பாமக ராமதாஸ் அணியும் சசிகலாவும் ஆட்சியை பிடிப்போம் என்கிறார்கள். இந்த நிலையிலோ தேர்தலில் சீட்டு கேட்டு கிடைக்காமல் பலரும் கட்சி தாவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திரைமறைவில் அரங்கேறி வரும் சில முக்கிய நகர்வுகள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.
குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையே ஒரு ரகசிய டீல் பேசப்பட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் அனலை கிளப்பியிருக்கிறது. தேர்தலுக்கு முன் கூட்டணி வேண்டாம், ஆனால் தேர்தலுக்கு பின் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவிக்கிறேன். அதே சமயம் நான் தான் முதல்வராக இருப்பேன் என்று விஜய் மிக கராராக நிபந்தனை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தேசிய அளவில் பாஜக வகுத்துள்ள மாஸ்டர் பிளான் என்பது ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவின் இந்த திட்டத்தின்படி தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடிக்க விஜயை போன்ற ஒரு மக்கள் செல்வாக்குள்ள முகத்தை முன்னிறுத்துவதே சரியான வியூகம் என்று பாஜகவும் கருதுகிறதாம். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் விஜய் முதல்வராகவும் தமிழக பாஜகவின் முகமாக இருக்கும் அண்ணாமலை துணை முதல்வராகவும் பொறுப்பேற்கும் ஒரு சூழலை உருவாக்க டெல்லி மேலிடம் விரும்புவதாகவே தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதும், திராவிட அரசியலுக்கு மாற்றாக தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு கூட்டணியை நிலைநிறுத்த முடியும் என்பதும் பாஜகவின் கணிப்பாகவே இருக்கிறது. இந்த அதிரடி நகர்வுகளால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நிலை என்னவாகும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாகவே உருவெடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தாவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த மாதிரியாக தமிழக அரசியலில் பெரும் நகர்வுகள் ஏற்படும் சூழலில் இறுதியாக தமிழக அரசியல் சதுரங்கத்தில் யார் யாரை வீழ்த்துவார்கள் என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் என்றே சொல்லுகிறார்கள். அமித்ஷாவின் வியூகமும் விஜயின் லட்சியமும் ஒன்றாக இணையும் பட்சத்தில் தமிழகத்தில் அரசியல் வரைபடம் முற்றிலும் மாறிவிடும். இது எப்படியோ தேர்தலுக்கு பிறகு தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பது மட்டும் தற்போது உள்ளவரை இருக்கும் கருத்தாகவே மக்கள் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்தல் களமானது அனல் பறக்க மற்றொரு பக்கமோ மற்ற கட்சிகளிலிருந்து கட்சித் தாவல்கள் பயங்கரமாகவே நடந்து வருகிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் அதிமுகவின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையால் மீண்டும் தலைவிரித்து ஆடுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கும் பல்வேறு முக்கிய புள்ளிகள் தற்போது திமுக பக்கம் தாவுவதற்கு முடிவெடுத்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டின் அரசியல் கள நிலவரமானது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பொறுத்தவரையில் தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருவது ஒவ்வொன்றுமே மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆட்சியை அமைப்பது யார் என்பது இதுவரை தெரியாத அளவிற்கு இதுவரை இல்லாத தேர்தலாகவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கும் என்றும் தகவல்கள் கணித்து வருகின்றன. அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்தால் சில கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அல்லது வாக்கானது மீண்டும் 3ஆக பிரியும் என்றும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் இந்த தேர்தலில் பெரும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல்தான் இருக்கும் என்றும் தகவல்களும் தெரிவிக்கின்றன.